வணக்கம் நண்பர்களே. லைனிங் ஜாக்கெட் கட் பண்ண போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிளாட்டாக வந்து நல்லா ஜாக்கெட் போட்டுங்க. (23 இன்ச்சு இருக்குது. 2 இன்ச்சு சேர்த்து 25 இன்ச்சாக வைக்க போகிறோம். நான் கட் பண்ணுற ப்ளவுஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் கட் பண்ணுவோம். பாருங்கள், 25 வச்சாச்சு. கைக்கு கரெக்டாக வருதான்னு பார்த்துங்க. ஸ்லீவுக்கு கரெக்டாக வருது. எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாம். அதை இது நார்மல் லைனிங் ஜாக்கெட். இது இப்போ மடித்து போட்டுக்கலாம். மடித்து போட்டால் வந்து 12.5 வரும். ஃப்ரண்ட்டும் 12.5 தான் இருக்கும், பேக்கும் 12.5 தான் இருக்கும். ஃப்ரண்ட்டு பேக் வந்து நம்ம வந்து எப்பவுமே ஒன்றா தான் கட் பண்ணுவோம். எல்லா வீடியோவில் வந்து அப்படி தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். நான் அதே போல் தான் நான் கட்டிங் பண்ணுறேன். எல்லாமே வந்து கஸ்டமர் ப்ளவுஸ் தான் எல்லாமே. கீழே வந்து ஒரு 1.5 இன்ச்சு மடிச்சிங்க லைனிங். இது மடிச்சுட்டு மேலே எடுத்து போட்டுங்க. போட்டு இடுப்பு இறக்கம் பார்க்க போகிறோம். 15 இன்ச்சு இடுப்பு இறக்கம் இருக்குது. அது வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்குங்க. (15 இருக்குது. 1/2 இன்ச்சு ஷோல்ட்ரு பிடிக்கிறதுக்காக 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்குங்க. பாருங்க, 15 வச்சாச்சு. இழுத்துக்கணும். உங்களுக்கு எதனா டவுட்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், நெக்கு வந்து அதிலே ப்ளவுஸ் எப்படி இருக்கோ அதே போல் நெக்கு வச்சுட்டோம். கரெக்டாக நெக்கு வந்து வச்சுட்டு கரெக்டாக ரவுண்டாக மார்க் பண்ணிங்க. ஷோல்ட்ரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு மார்க் பண்ணோம். இது வந்து கச்சோலி பட்டை வந்து மேலே ஒரு கீழே 1/2 இன்ச்சு, அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 1/2 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட்டு வந்து பாருங்கள், டாட்லேருந்து பிடிச்சி கரெக்டாக ஷேப் மாற்றி கீழே வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். சைடில் வந்து 2.5 இன்ச்சு வச்சுருக்கோம். இப்போ கச்சோலி பட்டை வந்து கட் பண்ணிப்போம். இது எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரண்ட் லென்த்து 13.5 இருக்குது லென்த்து. இது இல்லாமல் மேலே வந்து 1/2 இன்ச்சும் கீழே 1/2 இன்ச்சு அட்டாச் பண்ணுறதுக்கும், ஷோல்ட்ரு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கும், ஷோல்ட்ரு பிடிக்கிறதுக்கும், கீழே கச்சோலி பட்டை அட்டாச் பண்ணுறதுக்கும் 1/2 இன்ச்சு விட்டுட்டோம். இப்போ வந்து கச்சோலி பட்டை வந்து ரெடி பண்ணுறோம். கச்சோலி பட்டை வந்து 5க்கு 4.5 ரெடி பண்ணுறோம். இந்த முனையில் வந்து 5 இருக்கும் ஃப்ரண்ட் பக்கம், சைடு பக்கம் வந்து 4.5 வைப்போம். சென்ட்ரு வந்து 3.5 தான் இருக்கும். அது பார்த்து கட் பண்ணி ஷேப்பாக. நம்மளது எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் நம்ம கட்டிங்கு. இப்போ வந்து டாட் போட்டுக்கலாம். ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு டாட்டு, திருப்பி ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு நேட்ச் போட்டுங்க. 3 இன்ச்சுக்கு ஒரு நேட்ச்சு, திருப்பி ஒரு 3 இன்ச்சு அளந்துங்க. இது வந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு ஒரு நேட்ச் போட்டுங்க. இப்போ வந்து நெக்கு வந்து கட் பண்ணிக்கலாம் ரவுண்டாக. இப்போ வந்து ஷோல்ட்ரு அளவு எடுத்துப்போம். ஷோல்ட்ரு வந்து தைக்கிறதுக்கு ஒரு நூல் விட்ருங்க. அப்புறமேட்டு வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்ருங்க. விட்டுட்டு மார்க் பண்ணணும். பாருங்கள், அந்தாண்ட ஒரு நூல் விட்டாச்சு, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டாச்சு. இப்போ வந்து சைடு வைக்கிறோம். அந்த அக்கல் ஜாயின்லேருந்து மேலே கரெக்டாக வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் ஸ்லீவ் அட்டாச்சுக்காக. ஷோல்டர்லேயும் வந்து 1/2 இன்ச்சு விடணும், சைட்லேயும் வந்து 1/2 இன்ச்சு விடணும் ஷோல்டர் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு. அது பார்த்துங்க. இது 6க்கு 6 இருக்குது. நம்ம முண்டா கழிச்சுக்கிட்டு 6க்கு 6 பாருங்கள். இப்போ நேச்சு சென்டராக போட்டுப்போம்.
ஃப்ரண்ட்டு டாட் நேச்சு. இப்போ வந்து நெக் வந்து கீழே மட்டும்தான் அளவு எடுப்போம் பாருங்கள். எல்லா ப்ளவுஸ்லேயும் வந்து கீழே மட்டும்தான் அளவு எடுப்போம். நம்ம வந்து ஷோல்டர் அளவு வந்து 15 வச்சுருக்கோம். அதுலேருந்து இது கணக்கிட்ட கரெக்டாக வரும். ஒரு நூல் கூட எக்ஸ்ட்ரா கம்மி வராது. கீழே மட்டும் வச்சுங்க. இது வந்து 2.5 இன்ச்சு வந்து வைக்கிறோம். நெக்கு அகலம் வந்து 2.5 5 இன்ச்சு வரும் டோட்டலாக. இப்போ கீழே வந்து இறக்கம் வந்து நம்ம அந்த ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதை எப்படி வச்சிட்டோம். இப்போ ஷோல்டர் வந்து 2ஆக கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நெக் பீஸ் எப்பயும் வந்து கிராஸில் வெட்டுங்க. ஏன்னா வந்து கிராஸ் பீஸ் வெட்டினாலே வந்து பக்கா வரும். ஸ்ட்ரெயிட் பீஸில் வெட்டாதீங்க. அப்புறம் அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஃபில்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதில் வந்து கிராஸ் பீஸில் வந்து வெட்டுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிங்க ஸ்லீவுக்கு. இப்போ வந்து அளவு ப்ளவுஸ் எப்படி இருக்கு பாருங்கள். எப்படி வைக்கிறேன் பாருங்கள் பொறுமையாக. அளவு ப்ளவுஸை வந்து நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பொறுமையாக பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக புரியும். அந்த மாதிரி கட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். உங்களுக்காக வந்து அளவு எடுத்து இப்போ எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து இறக்கம் வந்து 7.5 இருக்குது. லூஸ் வந்து 14 இருக்குது. இப்போ ஆமல் லூஸ் வந்து 9 இருக்குது. பார்த்துங்க. இப்போ வந்து கட் பண்ணிடலாம். நீங்கள் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருந்தால் வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு கட் பண்ணலாம். அந்த ஷேப்லாம் நான் வந்து அப்படியே கட் பண்ணிடுறேன். எனக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு அப்படியே கட் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து முன்னாடியே மார்க் பண்ணிட்டு பொறுமையாக கூட கட் பண்ணுங்கள். என் கட்டிங்கும் சரி தைக்கிறதும் சரி பொறுமையாக பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். உங்களுக்கு தம்ப்லைன்ஸ் போடுறதுக்காக. அப்புறமேட்டுக்கு வந்து பாடி பீஸ் போட்டு கட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ பீஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுவும் வந்து ஜாக்கெட் பிட் லைனிங் பிட்டு தான் இதுவும். ஏன்னா வந்து இன்னும் 2 ஜாக்கெட் இருக்குது. அதில் வந்து இதுவும் கட் பண்ணிக்கிறேன் நான். ஈஸியாக ஒரு நிமிஷத்தில் கரெக்டாக டக்குன்னு முடிஞ்சிடும் அது கட்டிங்கு. இதுவும் லைனிங் தான். ஃபஸ்ட்டு வந்து இது போட்டு கட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு வந்து 2 பிட் கட் பண்ணுறேன் நான். ஈஸியாக மேலே போட்டு அழகாக கட் பண்ணிக்கங்க. லைனிங் போட்டால் மேலே பாடி பீஸ் மேலே போட்டு ஈஸியாக கட் பண்ணிடலாம். நேச் வந்து நேச் போட்டுக்கலாம். புடவை ஜாக்கெட் பிட்டில் வந்து நேச் போட மாட்டோம். நம்ம எப்பவுமே லைனிங்கில் மட்டும்தான் நேச் போடுவோம். ஏன்னா லைனிங் தான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா கூட இருக்கும். அதை அப்புறமேட்டு கழிச்சுப்போம் நம்ம. போட்டோ பீஸ் மேலே போட்டாச்சு.
இப்போ ஈஸியாக வந்து கட் பண்ணிடுறோம். லைனிங் ஜாக்கெட் ஈஸியாக கட் பண்ணுறோம் பாருங்கள். இதெல்லாம் வந்து ஈஸியாகவே கட் பண்ணிக்கலாம். நெக்கில் வந்து தைச்சிட்டு பிறகு கட் பண்ணலாம், ஏன்னா அகலம் கம்மியாகும். இப்போ நம்ம கம்மியாக பார்க்க இப்பயே வந்து நம்ம கட் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் வந்து இப்படி அப்படி நோவுந்ததுன்னா வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தைக்கிறதுக்கு. அதில் வந்து முன்னாடியே வந்து அப்படியே விட்டுட்டுனா லாஸ்ட்டாக தைச்சிட்ட பிறகு வந்து கட் பண்ணுவோம். ஈஸியாக பார்த்து கட் பண்ணிங்க நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்கள் சப்போர்ட்டை தான் வந்து நான் வளர முடியும். உங்களுக்கும் வந்து இன்னும் வீடியோ நிறைய போடுறேன் நான், பாருங்கள். ஓகே, பாய் நண்பர்களே.